வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் கடலை மாவில் காய்கறிகள்லாம் வச்சு வெஜ்ஜு போண்டா தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான, ஆரோக்கியமான, சுத்தமான, சத்தான, சுவையான அந்த மாதிரியான போண்டா தான் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த பவுலால் தான் அளந்து எடுத்துக்கிறோம். ரெண்டு கப்பு கடலை மாவு போட்டிருக்கோம். அடுத்ததாக இட்லி மாவு தான் சேர்த்துக்கிறோம். ஒரு கரண்டி இட்லி மாவு ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு அரை கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். மொத்தத்துக்கு 2.5 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவு கூட 15 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் முட்டைக்கோசு, ஒரு கேரட்டு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகாய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து கடிச்சுக்கிட்டுருவாங்க. பீன்ஸ் எது பச்சை மிளகாய் எதுன்னு தெரியாமல் போயிடும். அரைச்சிட்டோம்னா நோ ப்ராப்ளம். காரத்துக்காக பச்சை மிளகாய். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா போடுற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். 150 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கரெக்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிட்டு என்ன ஆயில் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் போண்டா போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு. பிரட்டி போடலாம். எல்லாத்தையும் அழகாக பிரட்டி போடலாம். நல்லா சூப்பராக வருது. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, இந்த மாதிரி போண்டா போட்டு சாப்பிட்றத மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவும் சேர்த்து சாப்பிட்றதுனால கண்கள், எலும்புகள், பற்கள், ஹார்ட்டு, பிரெயின், ஸ்கின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் நிறைய பெருகும், இரத்த சோகை நீங்கும், எலும்பு பற்கள் வலுவாக இருக்கும், கண் நல்லா தெரியும், ஸ்டோனை கூட வெளியேற்றும். வெந்துருச்சு. இனி எடுத்துடலாம்.